இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் உண்டாவதாக. இந்த வாரத்தின் தொடர் செய்திகளிலே நாம் ஜெபிப்பதை எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஜெபிக்க ஏசப்பா நமக்கு கற்பித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற இன்னொரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக மார்க் 9வது அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். உபவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது உபவாசித்து ஜெபிக்கிறதை பற்றி. இதற்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். ஆண்டவர் மறுரூப மலைக்கு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டி போகிறார். அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஒரு கூட்டம் கீழே, மலையின் கீழே நிற்கிறது. சீஷர்கள் ஒரு பக்கத்திலே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனோடு இன்னொரு பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த தகப்பன் ஓடி வந்து இயேசுவிடம் சொல்லுகிறான், ஆண்டவரே, பிசாசு பிடித்த என்னுடைய மகனை நான் கொண்டு வந்தேன். அந்த பிசாசு அவனை பிடிக்கும் பொழுதெல்லாம் அவனை அலக்கழிக்கிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். உம்முடைய சீஷர்கள் துரத்துவார்கள் என்று நான் கொண்டு வந்தேன், அவர்களால் இது துரத்த கூடாமல் போயிற்று என்று சொல்லி உடனே ஆண்டவர் சீஷர்களிடம் கோபப்படுகிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியே, எவ்வளவு நாள் நான் உங்களோடு கூட இருப்பேன், எவ்வளவு நாள் நான் உங்களோடு பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கொண்டு வந்த பொழுது இயேசுவின் கிட்ட வர வர அந்த ஆவி அவனை அலக்கழித்தது. அந்த பையனை, ஆண்டவரே, உம்மால் ஏதாகிலும் செய்ய முடியுமானால் எனக்கு செய்யும் என்று தகப்பன் கண்ணீரோடே ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லி தகப்பன் தன்னுடைய பலவீனத்தை குறைய அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு அவிசுவாசம் இருக்கிறது, அது நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிசாசை அதட்டினார். அவன் நுரை தள்ளி கீழே விழுந்தான், செத்துவன் போல் கிடந்தான். கர்த்தர் கையை தூக்கி அவனை தூக்கி விடுகிறார். அவனுக்கு சுகம் உண்டாயிற்று. இனி வீட்டில் போன பொழுது சீஷர்களுக்கு சந்தேகம். ஆண்டவரே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று எங்களை அனுப்பினீர். எத்தனையோ இடங்களிலே பிசாசுகள் புறப்பட்டு போனது, ஆவிகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சந்தோஷத்தோடே நாங்கள் திரும்ப வந்தோம். அப்பொழுது எங்களை வனாந்திரத்திற்கு தனித்திருக்கும்படி அழைத்து போனீர். ஆவிகள் கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னீர். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இப்பொழுது இந்த அசுத்தாவி எங்களால், எல்லா சீஷர்களும் நாங்கள் நின்ற பிறகு கூட எங்களால் துரத்த முடியவில்லையே என்று ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அதற்கான ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி பிசாசுகள், இது ஒரு வேறு விதமான ஆவிகள். இந்த ஆவிகள் துரத்தினதும் போகாது, நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்? விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று அவரிடம் கோபப்படுகிறார். அப்படியானால் நாம் உபவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த விசுவாசம் உண்டாகும். அது மாத்திரம் இல்ல, வேறு ஏதாவது தடைகள் இருந்தா கூட அது விலகும். உபவாசம் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுகிறதை உணர்த்துகிறது. நமக்கு எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, போதும் என்கிற திருப்தி இருக்கும் பொழுது அந்த உபவாசம் அவ்வளவு ஊக்கமாக நமக்கு வருவதில்லை. அதே சமயத்திலே ஒரு பெரிய தேவை இருக்கிறது, ஒரு கஷ்டத்தின் நடுவிலே நாம் இருக்கிறோம், எல்லாம் போராடி பார்த்து விட்டோம், ஊழியக்காரர்களிடம் சொல்லி நாம் ஜெபித்து விட்டோம், நமக்கு முடிந்த காரியங்களை எல்லாம் செய்து விட்டோம், இன்னும் அந்த பிரச்சனையில ஒரு முடிவு வரவில்லை என்று நினைக்கும் பொழுது அடுத்தது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உபவாசத்தோடு ஆண்டவரை தேடுவதுதான். நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் எளிதாக பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய உபவாச ஜெபத்தின் பலனை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட எல்லா முயற்சியும் தோற்று போன நிலையிலே இதை கவனித்து கொண்டிருக்கலாம். இன்னொரு சின்ன முயற்சியாக உபவாசித்து ஜெபிப்பதை தெரிந்தெடுத்து பாருங்கள்.
உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எளிதாக அந்த காரியத்திற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது உபவாசித்து ஜெபித்து பலத்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் உண்டு. யோசபாத் என்று சொல்லி ஒரு ராஜாவை பற்றி 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அந்த யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாப் புத்திரனும் சேயீர் மலை தேசத்தார்களும் வருகிறார்கள். யோசபாத்திற்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு உபவாசத்தை யூதாவெங்கும் கூறினார். அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாக அவர்களுக்கு வார்த்தை வருகிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்படியே அவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த ஜனங்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் யுத்தம் பண்ணுகிறார்கள். 2 கூட்டத்தார் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை அடிக்கிறார்கள். அவர்கள் விழுந்த பிறகு அம்மோனியரும் மோவாப் புத்திரரும் ஒன்றுக்கொன்று விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இருக்கவில்லை. அந்த கொள்ளையை பங்கிட மாத்திரம் அவர்கள் போக வேண்டியது இருந்தது. பெராக்காவிலே கூடி கர்த்தரை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் உபவாசத்தின் வல்லமை. உங்கள் வாழ்க்கையிலும் கூட கடினமான போராட்டங்கள் மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உபவாசித்து கர்த்தரை தேடுவதுதான். ஏசப்பா உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். உபவாசத்தோடு தேடும் பொழுது அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம். ஏசப்பா, எனக்கு உபவாசிக்க முடியவில்லை, வயதாகிவிட்டது, பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்காகவும் இப்பொழுது நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உபவாசிக்கிறதற்கு போதுமான ஒரு பலனை நீர் கொடும். ஏசப்பா, உம்மை நம்பி உபவாசிக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் பலத்த அற்புதங்களை காணட்டும். ஆண்டவரே, நீங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொன்ன சங்கீதக்காரனை போல ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் அற்புதங்களை செய்ய நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்ன பலவீனமானால் அது மாறி போகட்டப்பா. எவ்வளவு பெரிய தேவையானாலும் உன்னுடைய நாமத்தினாலே அது சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் அப்பா, இறங்கும் ஆண்டவரே. இந்த நேரத்துல விசேஷமாக ஆலயத்திற்காக, தங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடு கூட சேர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். எங்கள் சபைகளில் எல்லாம் ஒரு உயிர் மீழ்ச்சி வரட்டும், ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும், ஒரு பரிசுத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் சபைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஆறுதலோடு வளர்ந்து பெருகும்படி கர்த்தாவே, எங்கள் சபைகளை நீர் சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதகர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உபவாசித்து ஜெபிக்கிறோம், உம்முடைய கிருபை உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஏசப்பா, இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த தொலைக்காட்சியை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இது உம்மால் உண்டானது ஆண்டவரே. ஏசப்பா, இதை நீர் ஆசீர்வதியும். அதை நடத்துகிறவர்களுக்கு போதுமான வழிகாட்டுதலை நீர் கொடும், ஞானத்தை கொடும். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுவதற்கு போதுமான பண உதவிகளை, ஆள் உதவிகளை நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளாம்ப்பா. இதை நடத்துகிறவர்களுக்கு, இதோடு இணைந்து வேலை செய்கிறவர்களுக்கு விசேஷமாய் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில் எல்லாம் நீர் கூட இரும் ஆண்டவரே. சரீரத்துல நல்ல பலனை கொடும், ஆவியில ஒரு உற்சாகத்தை கொடும், ஞானமுள்ள ஒரு இருதயத்தை கொடுத்துடலாம்ப்பா. உன்னுடைய கிருபையினால் நீர் தாங்கும். இதை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். எந்த வீடுகளிலெல்லாம் இந்த மகிமை டிவி ஒலிக்கிறதோ அந்த வீடுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய நாமம் இதனால் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே நீர் மகிமை வர பண்ணும். சகல துதியும் கனவும் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம். உம்முடைய நாமம் எங்களாலும் இந்த டிவியாலும் மகிமை பண்ணட்டும். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.